ஒரு புது வெர்ஷன் வந்த உடனே அதுக்கு பழைய வெர்ஷன் அவங்களே விலையை குறைச்சிருவாங்க. நான் ஏன்டா இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன்னு எனக்கே தோன்ற அளவு அந்த ரேட் இருக்கும். அத செய்றதில்ல 1. 2வது தேவையில்லாத விளம்பரங்கள் குடுப்பதில்ல. ஓகே. எக்ஸ்ட்ரா நாய்ஸ கிரியேட் பண்றதில்ல. வெஹிக்கிள் நாய்ஸ தவிர. ஓகே. ஒய்? இஸ் இட் அ கல்ச்சர் ஆர் த ஸ்ட்ராட்டஜி? வெஹிக்கிள் நாய்ஸ் இல்ல. வெஹிக்கிள் இட்ஸ் a pleasant sound. ஓகே. இல்ல People enjoy it. இப்போ சத்தமும் கூட வந்து ஒரு Yeah. ரிதம் தானே. அந்த டோன்ல தான் சொல்றேன். Yeah. Yeah. People really enjoy it. நாங்க ஒரு ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட் பண்ணும்போது கூட ட்ரான்சிஷன் போது கண்டினியூட்டி ஒருவேளை எங்களுக்கு ரெசிடுவல் ஓல்டு வெஹிக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புது வண்டி வந்துருச்சு, பழைய வண்டியை நம்ம டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்டு புது வண்டி போகலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ப்ரொடக்ஷனை மேபி நிறுத்திடுவோம். ஓ. புது வண்டியை நாங்கள் கொண்டு போக மாட்டோம். மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறாங்க, போனால் ஃபாஸ்ட்டாக போனால் இன்னும் கொஞ்சம் வண்டி விற்கும்னாலும் ராயல் என்ஃபீல்டோட ஃபண்டமெண்டல் பிஸ்னஸ் எத்திக் என்னன்னாக்கா அது பண்ணக்கூடாது. ஏன்னா நேற்று வரைக்கும் பழைய வண்டி ஒரு செட் ஆஃப் கன்சியூமர்ஸ் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி புதுசாக ஒரு இதை கொடுத்துருக்கோம், ஒரு வேரியண்ட்டு, இது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரைஸு. நேற்று வரைக்கும் வாங்கின வண்டியை நான் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன்னா முதல் நாள் வாங்குறவரோட ப்ராடக்ட்டோட மதிப்பை கம்மி பண்ணிடுற மாதிரி அது ஒரு ஃபீல். அதனால் நாங்கள் எப்பயுமே இன்றைக்கி மாற்றணும் அப்படின்னா, ஓகே எங்கள்கிட்ட கொஞ்சம் ரெசிடியூலாக வெஹிக்கிள் இருக்குது, புது வண்டி இன்றைக்கி வரணும் அப்படின்னா நாங்கள் இன்வெஸ்டே பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போட்டு தான் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு ரெசிடியூவலில் டிஸ்கவுண்ட் கொடுக்கவே மாட்டோம். இது வந்து பிஸ்னஸ் ஆங்கிளில் கரெக்டாக தப்பான்னு பார்க்கும்போது மேபி நியூ வெஹிக்கிள் கொண்டு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணியிருந்திருக்கலாம். பட் தட்ஸ் ஷார்ட் டேர்ம். லாங் டேர்முக்கு என்ன வேணும்னா, முந்தா நாள் வரைக்கும் வாங்கினவர் என் ப்ராடக்ட் சீப்பாக ஆகிடுச்சுங்கிற ஃபீலிங் வரவே கூடாது அவருக்கு. நானும் ராயல் என்ஃபீல்டு ஒரு பொசஷனாக பார்த்து தான் வாங்கியிருக்கேன். என்னோட அடுத்த தலைமுறை வரைக்கும் நான் இதை கொண்டு போவேன் அப்படிங்கும்போது இது கோல்டு மாதிரி. ஸோ இதை வந்து டிஸ்கவுண்ட்டில் யாரும் வாங்கிடக்கூடாது, நம்மளாக அதை சீப்பும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ராயல் என்ஃபீல்டில் ரொம்ப உறுதியாக இருக்கும். இது வந்து இதோட கல்ச்சர்னு எடுத்துக்கலாமா? இதுதான் கல்ச்சர். நாட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. This is not a strategy, it's a culture. It's a culture. It's a culture. We don't discount, not because of discount, it is a tactics. அதை நாங்கள் ஃபாலோவே பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, எங்கள் ப்ராடக்ட்டை கன்சியூமர்ஸ் வந்து ஒரு பொசஷனாக பார்க்குறாங்க. இட்ஸ் அ செல்ஃப் எக்ஸ்பிரஷன். என்னோட பிரதர் மாதிரி, என்னோட சிஸ்டர் மாதிரி. ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து வாங்க முடியாது இல்லையா, அந்த அன்பை. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த அன்பை வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து வாங்கிடக்கூடாது, அந்த அன்பு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குதுன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ அதனால தான் அந்த ப்ராடக்ட் அது மாதிரி டிஸ்கவுண்ட்டில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, டிஸ்கவுண்ட் பண்ணலாம். பண்ணாததுக்கு ரீசன் வந்து எங்களோட கஸ்டமர்ஸ் அந்த அன்பை வந்து ஒரு விலை பேசிட்டீங்களே அப்படின்னு யோசிக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அது மாதிரி பண்ணுறோம். இது அதனால தான் அந்த கல்ச்சராக இருக்கலாம். பட் யுவர் அ கிரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஐ சே. தேங்க்யூ. இதை கல்ச்சுரலாக தான் அணுகணும்னு யோசிக்கிறதுமே ஸ்ட்ராட்டஜி தானே. நான் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ல, இந்த அளவு ஒரு கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி சவால்னு நினைக்கிறேன். ஒரு பொருளை அவர் எதற்காக வாங்குகிறார், அதை வாங்குவதன் பின்னால் இருக்கக்கூடிய இமோஷன் என்ன, தே பை இட் அஸ் அ பொசிஷன். அதனால தான் நிறைய வீட்டில் வந்து டெய்லி ஸ்டார்ட் மட்டும் பண்ணி தொடச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது.